Hi, hello, and welcome to Universal CAD Service Tamil YouTube channel. Today, we are going to design the simple connecting rod model in CATIA workbench. இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்டிங் ராடோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைட் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் அவர் ஃப்ரண்ட் வியூ, திஸ் ஒன் இஸ் டாப் வியூ அண்ட் திஸ் ஒன் இஸ் சைட் வியூ. தென் இதோட ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2D ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறதுக்காக இதில் எந்த வியூவை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் வியூவில் தான் இந்த கனெக்டிங் ராடோட ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் வியூவில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ். எப்போவுமே திக்னஸை நம்ம ஸ்கெட்சுக்காக ட்ரா பண்ணக்கூடாது. வி நீட் டு ட்ரா த ப்ரொஃபைல். ஸோ ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணணும். ஸோ இந்த என்டையர் ஸ்கெட்சையும் கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட் ஆர்டர் இவர் டிவைட் ஆயிருக்குது. ஸோ இந்த பக்கம் இந்த கிராங்க் ஷாஃப்ட் அட்டாச் ஆகக்கூடிய இந்த சிலிண்டர் ஒரு ஹைட்டில் இருக்குது. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே திக்னஸ்ல இல்லை. அதனால நம்ம வந்து ஒரே டைம் இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ண முடியாது, கம்ப்ளீட் ஸ்கெட்சையும் ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய 2 சிலிண்ட்ரிக்கல் சப்போர்ட், ஸோ இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். தென் இந்த சிலிண்ட்ரிக்கல் சப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு கனெக்டிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் ஐ ஜஸ்ட் ஓப்பன் CATIA. Now we are in the part modeling workbench. ஸோ பார்ட் மாடலிங் ஒர்க் பெஞ்ச் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து ஃப்ரண்ட் பிளேன் தான் சூஸ் பண்ணணும். எப்போவுமே எந்த வியூ நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அந்த பிளேன் மட்டும் தான் இங்கே சூஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஐ செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன் அண்ட் கோ டு த பொசிஷன் ஸ்கெட்ச். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் நான் ட்ரா பண்ண போகிறேன். இங்கே 2 டயாமீட்டர் இருக்குது. ஸோ ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 35, ஐடி வந்து 25. Double click the circle and click the center point here. Draw to circle and apply the dimension. So constraint optionல போயிட்டு எங்க dimension pick பண்ணிக்கலாம். எப்பவுமே டபுள் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியும். And 25 mm. Just exit the workbench. எக்ஸிட் பண்ண அப்புறமா பேட் பண்ண போறோம். ஜஸ்ட் பேட் கமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் இருக்குது. ஸோ இதோட திக்னஸ் வந்து 25 mm. பட் எனக்கு வந்து 2 பக்கமும், அதாவது நம்மளோட ஸ்கெட்ச் பிளேன்ல இருந்து 2 பக்கமும் ஈக்குவல் திக்னஸ்ல இது கிரியேட் ஆகணும். அப்போ ஐ ஜஸ்ட் ஆக்டிவேட் திஸ் மிரர் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன். ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு இப்போ இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வேல்யூ இருக்குதோ அதில் ஆஃப் த வேல்யூ ஒன்லி தான் நீங்கள் கொடுக்கணும். எப்போவுமே மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுக்கும்போது ஃபுல் வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் செக் த ப்ரீவியூ அண்ட் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்ச் பிளேனுக்கு 2 பக்கமும் இதை வந்து நம்ம பேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். சேம் ஃப்ரண்ட் பிளேனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பிளேன் அகைன் கோ டு பொசிஷன் ஸ்கெட்ச் அண்ட் கிளிக் ஓகே. Now again here we have to create 2 circle, but it's a semicircle. So half of the circle only enough. So என்ன பண்ணலாம் அப்படின்னா just create 2 circle first. And draw one line like that. இப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம், டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ரேடியஸ் 30 அண்ட் 25. ஸோ ரேடியஸ் மீன்ஸ் யூ கேன் என்டர் டயாமீட்டர். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ரேடியஸாக மாற்றிட்டு கூட நீங்கள் வந்து வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ 25. நெக்ஸ்ட் இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் சென்டர் டு திஸ் சென்டர் இட் இஸ் 200. பட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல அட்டாச் ஆகாமல் இருக்குது, அதனால லைன் மட்டும் மூவ் ஆயிடுச்சு. ஸோ நோ இஷ்யூ. என்ன பண்ணலாம்னா இந்த சர்க்கிள் சென்டரையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின் ரைட் கிளிக் பண்ணிட்டு கோஇன்சிடென்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா கோஇன்சிடென்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அன்வாண்டட் ரீஜனை ட்ரிம் பண்ணணும். ஸோ ஆப்ரேஷன் டூல் பார்ல ஜஸ்ட் கோ டு குயிக் ட்ரிம். ஸோ குயிக் ட்ரிம்ல போயிட்டு ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஆஃப் அண்ட் திஸ் ஆஃப். ஸோ நமக்கு அன்வாண்டடா தேவையில்லாத ரீஜன்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஜஸ்ட் ஜூம் அண்ட் ரிமூவ் திஸ் ஒன். பாட்டம் சைடு ஆல்சோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ். ஒன்ஸ் இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். தென் இதையுமே நம்ம வந்து இதுவுமே 25 mm தான். ஸோ 25 mm, பட் வி நீட் டு யூஸ் தட் மிரர் எக்ஸ்டெண்ட். ஜஸ்ட் கிளிக் அண்ட் மிரர் எக்ஸ்டெண்ட் 12.5 வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ப்ரிவியூ கிளிக் ஓகே. இப்போ இந்த 2 எண்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட் ப்ரொஃபைல் வரையக்கூடாது. ஏன்னா இது வந்து இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ள பேக்கெட் ஆகும். ஸோ இந்த ப்ரொஃபைலை தவிர இந்த அவுட்டர் ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
again go to the same front plane, go to position sketch and click OK. ஸோ இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணும்போது இப்போ நீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிரியேட் ஆகுது, தென் இந்த லைன் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைலாக கனெக்ட் ஆகுது போயிட்டு. ஸோ ஜஸ்ட் ஐ ட்ரா ஒன் லைன் ஹியர் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இந்த லைன் வந்து எனக்கு ஆர்க்கா கண்டினியூ ஆகணும் அப்படின்னா we can directly இந்த கமாண்ட் எக்ஸிட் பண்ணாமலே இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ 3 பாயிண்ட் ஆர்க் டேஞ்சன்ட் ஆர்க் இருக்கும். அப்படி இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு ஆர்க் கிரியேட் பண்ணனா கூட பண்ணலாம். பட் அது தேவையில்லை. டேரெக்டாகவே நீங்கள் இந்த பாலிலைன் யூஸ் பண்ணி டேஞ்சன்ட் ஆர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேஞ்சன்ட் ஆர்க் ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் ட்ரா லைக் திஸ். இந்த மாதிரி ரேண்டமாக ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா we can mirror this profile. Okay. Now I'm going to apply the constraint. Select this 3D edge. இந்த எட்ஜையும் இந்த லைனை செலக்ட் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் டிபெண்ட் டயலாக் பாக்ஸ் போயிட்டு ஜஸ்ட் அப்ளை கோஇன்சிடென்ட். இப்போ டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் திஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இது வந்து எவ்வளோனா 7 mm. டிராயிங்கில் இருக்குது 7 mm. நெக்ஸ்ட் திஸ் ஒன் இஸ் 15 mm. நெக்ஸ்ட் டோட்டல் ஹைட், அதாவது இதுவும் இதுக்கு கீழே வரக்கூடிய இந்த ப்ரொஃபைல் டோட்டல் ஹைட் 90. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஆஃப் த ஹைட்டாக டிவைட் பண்ணி 45ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ 45. நெக்ஸ்ட் இந்த ரேடியஸ், ஸோ ரேடியஸ் வேல்யூ வந்து 30. ரேடியஸ் 30 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா டைமென்ஷனும் கொடுத்தா தான் இது கன்ஸ்ட்ரெயின் ஆகும். ஸ்டில் கன்ஸ்ட்ரெயின் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, 15 mm. 15 mm ஃப்ரம் ஹியர் டு ஹியர். திஸ் ஒன் இஸ் 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 25. 25 மீன்ஸ் நம்ம வந்து ஒரு ஆஃப் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா 12.5. திஸ் ஒன். சரி, நம்ம பார்த்தீங்களா டைமென்ஷன் எல்லாம் கொடுத்தோம்னா கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைலை நம்ம வந்து பாட்டம்ல அப்படியே we can mirror. So we can mirror this complete sketch in the bottom side. Just select the sketch one by one. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆப்ரேஷன் டூல் பார்ல மிரர் கமாண்ட் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் த மிரர் அண்ட் செலக்ட் த ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி பாட்டம்ல மிரர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் மிரர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்வான்ட் ப்ரொஃபைல் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன், இந்த ரெண்டு லைனும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரொஃபைல். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் கிரியேட் த எரர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆர்க் ப்ரொஃபைல் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக 3Dயோட எட்ஜி. இந்த எட்ஜை நீங்கள் வந்து ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணணும். நார்மல் ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒன்று நீங்கள் இதுக்கு மேலே சர்க்கிள் வந்து இப்படி ரீக்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஈஸியஸ்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல ஆப்ரேஷன் டூல் பார்ல ப்ரொஜெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் ஜஸ்ட் டபுள் கிளிக் அண்ட் செலக்ட் திஸ் சர்க்கிள். டோன்ட் செலக்ட் த ஃபேஸ். இஃப் யூ செலக்ட் த ஃபேஸ் ரெண்டு சர்க்கிளுமே நமக்கு தேவை வரும். பட் நமக்கு இந்த ஒரு சர்க்கிள் வந்தால் போதும். ஜஸ்ட் செலக்ட் த எட்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எல்லோ கலரில் இருக்குது, ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த 3D அப்டேட் ஆகும்போது இதுவும் சேர்ந்து அப்டேட் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் டைமென்ஷன் கொடுக்க முடியாது, இது ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஆர்க், இந்த ரெண்டையுமே வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஐ ஜஸ்ட் ட்ரிம் த அன்வான்ட் போர்ஷன். ஜஸ்ட் குயிக் ட்ரிம் போயிட்டு இப்போ இந்த பக்கம் எனக்கு தேவையில்லை, அதே மாதிரி இந்த இன்சைடு வரக்கூடிய இந்த ப்ரொஃபைல் தேவையில்லை, இது தேவையில்லை. ஸோ கரெக்டாக ட்ரிம் பண்ணணும் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பாட்டம் ப்ரொஃபைல் ஜஸ்ட் நார்மல். ஸோ திஸ் ஒன் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஓகேங்களா? இப்போ நம்ம அன்வான்ட் ப்ரொஃபைல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுங்க. எக்ஸிட் பண்ண அப்புறம் எதுவுமே பிளாக் மார்க் தெரியக்கூடாது. ஸோ ஸ்கெட்சில் ஏதாவது பிளாக் பாயிண்ட் தெரிஞ்சுது அப்படின்னா ஸ்கெட்ச் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குது, இல்லைன்னா சரியாக ட்ரிம் ஆகலன்னு அர்த்தம். பட் ரைட் நவ் வி டோன்ட் ஹாவ் எனி பிளாக் மார்க் ஹியர். அவர் ஸ்கெட்ச் இஸ் ஓகே. இப்போ எதுக்காக நான் பேட் கமாண்ட் பண்ணும்போது மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கெட்ச் பாருங்க எக்ஸாக்டாக வந்து மிடில் இருக்கும். எக்ஸாக்டாக மிடில் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த ப்ரொஃபைல் எல்லாம் மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நம்ம ஸ்கெட்ச் பிளேன் எக்ஸாக்டாக மிடில்லே மெயின்டைன் ஆச்சு. அதனால நம்ம வரைஞ்ச ப்ரொஃபைல மிடில்லே இருந்தது, நமக்கு ஈஸியாக இருக்கும் பேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் திக்னஸ் வந்து 12 mm ஆன் போத் சைடு. ஸோ நம்ம வந்து மிடில் ஸ்கெட்ச் மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து 6 mm பேட் பண்ணிக்கலாம். ஸோ பேட் கமாண்ட் போயிட்டு 12 mm பதிலாக என்டர் 6 அண்ட் ஆக்டிவேட் மிரர் எக்ஸ்டெண்ட். ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் மேக் திஸ் இன்டு ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட் அவுட்டு.
இந்த கட் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு எலாங்கேட்டட் ஹோல் மாதிரி ஒரு ஸ்லாட் ப்ரொஃபைல். இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே இந்த இருக்குது ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 mm தான். ஓகேங்களா, ஸ்லாட் வந்து 3 mm டெப்த் போயிருக்குது, 7.5 mm ரேடியஸ். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து we can directly choose this face. ஸோ இந்த ஃபேஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த ஃபேஸில் தான் கிரியேட் ஆயிருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணீங்கன்னா இது மேட்சிங் ஆகாது, ஏன்னா ஃப்ரண்ட் பிளேன் வந்து இந்த ஆப்ஜெக்டோட மிடில் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்டோட மிடில் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் செலக்ட் தட் ஃபேஸ். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு go to sketch, just click OK. And here you can see we have the default profile option here, elongated hole. இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு elongated hole ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் ஒன் ப்ரொஃபைல் ஹியர். ஸோ இதோட ரேடியஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு, இந்த வேல்யூ வந்து 7 mm. அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 mm லென்த்து, ஜஸ்ட் கிவ் த லென்த் ஆஃப் 100 mm and 40 from center to this distance. This one is 40 mm. ஸோ ஸ்கெட்ச் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸிட் பண்ணிட்டு இதோட பேக்கெட், ஸோ ஐ வாண்ட் டு ரிமூவ் த ப்ரொஃபைல், ஸோ பேக்கெட் கமாண்ட். ஸோ ஸ்லாட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க, அந்த சிம்பிள் பார்த்து பார்த்தீங்கன்னா டெப்த்தை மென்ஷன் பண்ணுது. ஸோ 3 mm. ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் யூ கேன் சி ஒரு ப்ரொஃபைல் இஸ் நியர்லி கம்ப்ளீட்டட். ஸோ ஒன்லி ஒன் ப்ரொஃபைல் ஒன்லி பெண்டிங். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் கிரியேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்க் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்ம ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, இது வந்து ஆர்க் ஷேப்பில் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வியூவில் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணி இதில் ஆர்க் மாதிரி ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி பேக்கெட் பண்ணி இதை கொண்டு வராங்க. பட் அப்படி வரக்கூடாது, அது வந்து ராங் மெத்தட். we can achieve this one using fillet command. Here we have the fillet option, it's called as straight tangent fillet. இந்த straight tangent fillet யூஸ் பண்ணி இந்த மாதிரி flat surface எல்லாம் நம்ம வந்து curve surface கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து faces to fillet. faces to filletங்கிறது இந்த ஃபேஸும் தென் இதோட ஆப்போசிட் ஃபேஸ். ஓகேங்களா, இதோட ஆப்போசிட் ஃபேஸ் இதுதான் வந்து faces to fillet. தென் ரிமூவ் ஃபேஸ். ரிமூவ் ஃபேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் த டாப் சர்ஃபேஸ், ஏன்னா டாப் சர்ஃபேஸ் தான் கர்வாக கன்வெர்ட் ஆக போகுது. இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வேல்யூலாம் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஓகே கொடுங்க. யூ கெட் த ரிசல்ட். ஆட்டோமேட்டிக்காக அந்த திக்னஸ்க்கு அது ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட் அடிக்கும் போது வி கேன் யூஸ் தட். அகைன் கோ டு ஸ்ட்ரெயிட் டேஞ்சன்ட் ஃபில்லட். ஃபேஸஸ் டு ஃபில்லட்டில் 2 ஃபேஸ் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இதை எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஃபேஸ் இதோட ஆப்போசிட். ஸோ இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த ஃப்ளாட், அதாவது இந்த 2 சர்ஃபேஸ் தான் இந்த ப்ரொஃபைலோட கனெக்டிங், இந்த சர்ஃபேஸோட கனெக்டிங் சர்ஃபேஸ். அதனால தான் இந்த ரெண்டையும் நான் வந்து ஃபேஸஸ் டு ஃபில்லட்ல செலக்ட் பண்ணேன். ஃபேஸ் டு ரிமூவ்ல இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, ஈஸிலி வி கேன் கிரியேட். ஃபைனலாக வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டயாமீட்டர் 6. ஸோ டைரக்ட்லி கோ டு திஸ் ஸ்கெட்ச் ஆப்ஷன், ஜஸ்ட் செலக்ட் த ஃபேஸ், கிளிக் ஓகே. 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், இதோட டயாமீட்டர். ஸோ டைமென்ஷன் ஆப்ஷன் போயிட்டு டயாமீட்டர் 6 mm, பட் we need to change the value into diameter 6 mm. இந்த சர்க்கிள் வந்து இந்த ஆர்க் ப்ரொஃபைல் கூட கான்சென்ட்ரிக்காக மாறணும். ஸோ காமன் சென்டர் பாயிண்ட் வரணும். அப்போ நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு டோன்ட் செலக்ட் கோஇன்சிடென்ட், கோ டு கான்சென்ட்ரிசிட்டி. தென் செலக்ட் தட் சர்க்கிள், ஆப்ரேஷன் டூல் பார், மிரர் கமாண்ட், ஜஸ்ட் கிளிக் த ஹரிசாண்டல் ஆக்சிஸ், ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஒன்ஸ் எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா பேக்கெட் கமாண்ட் போயிட்டு just a click. So reverse direction, just go to up to next or through all. ஸோ இந்த கேஸில் அப் டு நெக்ஸ்ட் போய்க்கலாம், அப்போ தான் இது வரைக்கும் ஸ்டாப் ஆகும். த்ரூ ஆல் போனீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாலிடை கூட கட் பண்ண சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா, த ப்ரொஃபைல் இஸ் கம்ப்ளீட்டட். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கலரிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பார்ட் பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் யூ கேன் அப்ளை த கிராஃபிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபில் கலர், யூ கேன் அப்ளை எனி கலர் ஃபார் திஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இதே மாதிரி நம்ம என்ன அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம், அதெல்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.